Hello students, welcome back to Nachinu Nalusam series. Today we are at day 18. So day 18 today we will be learning from second chapter. I hope you have seen the title. Title பார்த்திருப்பீங்க. So 2 sum 2 mark, 2 sum 5 mark. Day 18 இருக்கும். So before that, thank you so much for so much of comments in day 17 video. I'm expecting the same from others also. Okay, whoever is watching this video பார்க்குறது 30-50 பேர் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் பண்ணுறீங்க. So make sure I want you people to comment daily in order to confirm me whether you have watched the video fully. Okay, I hope second chapter we have very less number of formulas but more number of questions. So AP, GP, அதுலேயே ஏபி சம்மு ஜிபி சம்மு அண்ட் தென் ஜிபியில் சம் டு இன்ஃபினிட் இருக்கு அண்ட் தென் எக்ஸைஸ் 2.9 ஃபுல்லாகவே ஸ்பெஷல் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ செகண்ட் சாப்டரில் நிறைய பேர் நிறைய சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எனக்கும் தெரியும். ஸோ அகைன் ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் த செகண்ட் சாப்டர். பிகினிங்ல இந்த சீரிஸோட பிகினிங் வந்து நம்ம ஐ திங்க் டே 1 டே 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் சாப்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் வி ஆர் மூவிங் பேக் டு செகண்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு கொண்டு வந்திருக்க 4 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் எக்ஸசைஸ், ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு வெரி டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். They have given it is a AP. So AP la what I can write first here, A உடைய value எழுதிக்கணும். A உடைய value is first term and then D உடைய value is difference between term 2 and term 1. So அப்போ என்ன எழுதுவீங்க, minus 15 minus of minus 11 which will give me minus 15 plus 11 minus 4 தான் உங்களுடைய D value and then N value they are asking 9. அவங்க என்ன கேட்குறாங்க, 19th term தான் என்ன வரும்னு கேட்குறாங்க. So what is the formula? First we need to write an is equals to a plus n minus 1 times d. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே வந்து கிவன் எழுதிக்கோங்க அண்ட் தென் நமக்கு தேவையான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி பேசிக் ஒன் தான். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் த ஃபார்முலாஸ். ஃபார்முலா எழுதாமல் டேரெக்டாக எழுத ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? எதுவும் முடியாது. ஸோ சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ். இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ minus 11 plus 19 minus 1 times minus 4. சிம்பிள்ஸ் கேர்ஃபுல்லாக போடுங்க, சரியா? ஸோ minus 11 plus 18 times minus 4. வாட் இஸ் 18 4s are 72வா? அதுவுமே பட் நெகட்டிவ்ல வரும். ஸோ ரெண்டுமே சேம் சிம்பிள்னா we need to add and keep the same symbol. ஸோ my final answer is minus 83 தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஃபார்முலா. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இஃப் யூ ஆர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த சம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நாட் ஈவன் ஜஸ்ட் ஒரு 45 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்லேயே ஒரு நீங்கள் வேகமாக எழுதுகிற ஆளாக இருந்தால் இந்த சம் எல்லாம் முடிக்கலாம். இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின் பட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நம்ம இந்த சீரீஸில் பார்க்குற கேள்விகள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். ஐ ஹோப் யூ நோ திஸ். எஸ், செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம்முமே சேம் மெத்தட் சேம் வேல்யூ தான், பட் இங்கே நமக்கு 3 டேர்ம் ஏபியில் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் வேரியபிள் கே வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணணும், சேம் ஸ்டார்ட் ரைட்டிங் we know that in AP ஏபியை பொறுத்த அளவுக்கு 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 3 டேர்ம் இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் வாட், ஏபி, அப்படி தானே? அப்போ we know that in AP term 2 minus term 1 is equals to term 3 minus term 2 எழுதணும். இப்போ இதுவே ஜிபிஆர் இருந்தால் நம்ம டிவைட்ல எழுதுவோம், ஏபிஆர் இருந்தால் சப்ராக்ட்ல எழுதுவோம். அது ஒன்று தான் டிஃபரன்ஸ். சப்போஸ் ஜிபிஆர் இருந்தால் எப்படி எழுதுவோம், நம்ம term 2 divided by term 1 equal to term 3 divided by term 2 எழுதுவோம். இது இன் ஜிபியில், இது நம்ம எழுதுனது இன் ஏபியில் நம்ம எழுதிருக்கோம், சரியா? அதுக்கு இது தேவையில்லை, நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது சைட்டில் அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அண்ட் தென் 20th டே முடியும் பொழுது எல்லா 20 டேஸ்க்குமான சிங்கிள் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண போறேன். எத்தனை பேருக்கு அது வேணும் அப்படின்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சிங்கிள் பிடிஎஃப் 20 வீடியோ. ஸோ அப்போ 20 வீடியோன்னும் போது எத்தனை வரும் உங்களுக்கு? 20 × 2 42 மார்க் வரும் அண்ட் தென் 45 மார்க் வரும் அந்த ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ல, சரியா? சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கம்மா. இங்க டேர்ம் 2ன்றது யாரு? இதுதான். இப்போ டேர்ம் 2 18 minus k, டேர்ம் 3 வந்து 5k plus 1, டேர்ம் 1 வந்து இது. ஸோ ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சிம்பிளாக மாற்றணும், சரியா? ஸோ 18 minus k மைனஸ் டேர்ம் 1 வந்து 3 plus k இஸ் ஈக்குவல்ஸ் டு டேர்ம் 3 வந்து என்னது 5k plus 1 மைனஸ் டேர்ம் 2 வந்து 18 minus k, சரியா? இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போக போறேன். அப்போ என்னவா மாறும்? 18 minus k, இது minus 3 minus k வரும், which is equals to
5k plus 1, இது மைனஸ் உள்ள போச்சுன்னா minus 18, இது minus of minus will become பிளஸ்ன்னு மாறும். ஸோ பி கேர்ஃபுல் வித் த சிம்பிள். சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணது அப்புறமா தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. மைனஸ் கேவும் மைனஸ் 2k, 18 மைனஸ் 3 எனக்கு 15 வரும், பிளஸ் 15. அதே மாதிரி 5kவும் 6k வந்துருமா? அடுத்து 18 மைனஸ் 7 மைனஸ் 17 வரும். நவ் அரேஞ்ச் தேம் ஆன் ஒன் சைடு, ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த 6k இந்த மைனஸ் 2k இந்த பக்கம் கூட்டிட்டு வரேன். அப்போ எனக்கு 6k பிளஸ் 2kன்னு வந்துடும். இந்த மைனஸ் 17 இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா பிளஸ் 17 மாறிடும். இப்போ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 8k ஈக்குவல் டு 32ன்னு வரும். அப்போ k ஈக்குவல் டு 32/8. இப்போ k உடைய வேல்யூ 4 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. 2 2 மார்க் முடிச்சு டக்குன்னு. எஸ், 2 2 மார்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் 5 மார்க். 5 மார்க் பொறுத்த அளவுக்கு 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் ஆக்சுவலா 5 மார்க் மாதிரி தெரியும். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி தான் தெரியும். எக்ஸாம்பிள்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? தட் சம் பாருங்கம்மா. இந்த சம் தான் ஐ வாஸ் சேயிங் தட் எக்ஸாம்பிள்ல ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. நம்ம போன முறை இதே மாதிரி இந்த டாபிக்ல இருந்து ஏதோ ஒரு டே, ஐ திங்க் டே 1ன்னு நினைக்கிறேன். டே 1லயே நம்ம ஒரு சம் போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா சம் டிஃபரன்ஸ், சம் ஆஃப் 3 நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு போட்டிருப்போம் ஒரு கொஸ்டின். எக்ஸாம்பிள்லயுமே இருக்கும், எக்ஸசைஸ்லயுமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 4 டேர்ம்ஸ். ஸோ ஒரு 4 டேர்ம் இருக்கு ஏபியில். சரியா? ஒரு 4 டேர்ம் இருக்கு. இந்த 4 டேர்ம் வந்து நீங்க ஆட் பண்ணா 28 வருதுன்றாங்க. கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ், 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த டேர்ம்ஸ். ஸோ இந்த 4 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு 28 வருது. அது ஒரு க்ளூ. இன்னொரு க்ளூ என்னன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தெம், ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணா எனக்கு 276 அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 க்ளூவை வச்சு தான் we are going to start solving the question. ஆனா இந்த 2 சம்லயுமே நாம அசியூம் பண்ண போறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நாம அசியூம் பண்ண போறோம்? ஓகேங்களா? எழுதுறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லெட் தி 4 consecutive terms, let the 4 consecutive terms in AP, terms in AP be, நம்ம 3 டேர்ம்ஸா இருக்கும்போது எப்படிமா எடுப்போம்? ஞாபகம் இருக்கா? நம்ம 3 டேர்ம்ஸா இருக்கும்போது அந்த டேர்மை வந்து நம்ம எப்படி எடுப்போம்? a மைனஸ் டி, a பிளஸ் டின்னு எடுப்போம். அப்படிதானே? ஆனா இங்க நீங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுக்கணும். நம்ம இது மாதிரி கண்டினியூஸா நம்ம எடுக்க மாட்டோம். எப்படி தெரியுமா எடுப்போம்? 4 டேர்ம்ஸா இருக்கும்போது எப்படி தெரியுமா எடுக்கணும்? a மைனஸ் 3d, அடுத்து a மைனஸ் 2d எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக a மைனஸ் 1d எடுக்கணும். அதே மாதிரி a எடுக்கக்கூடாது, a பிளஸ் d எடுக்கணும். நெக்ஸ்ட் ஐ நீட் டு டேக் a பிளஸ் 3d எடுக்கணும். நீங்க 4 டேர்ம்ஸா வந்தா இப்படிதான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஏன்றதுக்கு ரீசன், இதை நான் ஆட் பண்ணா எனக்கு எல்லாமே 0 ஆயிடும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் க்ளூ என்னது? கிவன் சம் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் 28 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் தட். நான் அதில் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் க்ளூவை எழுதுறேன். கிவன் சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன எழுதுறேன்? ஆட் பண்ணுங்க. a மைனஸ் 3d, a மைனஸ் d, a பிளஸ் d, a பிளஸ் 3d, இது எல்லாமே ஆட் பண்ணா 28ன்னு வருது. இப்போ கேள்வி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நான் எழுதுல பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 3d பிளஸ் 3d கேன்சல், மைனஸ் டியும் பிளஸ் டியும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நான் வெறுமனே இதெல்லாம் ஆட் பண்ணா a பிளஸ் a பிளஸ் a பிளஸ் a, ஐ வில் கெட் 4a ஈக்குவல் டு 28. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a உடைய வேல்யூ 28/4 which is 7 அப்படின்னு கிடைச்சாச்சு. புரியுதா பாருங்க? இது எனக்கு கேன்சல் ஆகணும். சம் அப்படின்னு எழுதும்போது எனக்கு கேன்சல் ஆகணும். எது கேன்சல் ஆகணும்? டி எல்லாமே கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஏ மட்டும் தான் கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இதை அசியூம் பண்ணிக்கிறேன். புரியுதா? நமக்கு என்ன தேவைன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு அது கேன்சல் ஆகணும். அது கேன்சல் ஆகுறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன்? டிவைட் பண்ணி, அதாவது அசியூம் பண்றதை நான் அப்படி எடுத்துக்கிறேன். a மைனஸ் 3d, a மைனஸ் d, a பிளஸ் d, a பிளஸ் 3d. சரியா? இப்போ செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில? ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து சம் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம a கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் க்ளூ இது சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் வாட்? ஆல்சோ கிவன் நான் வந்து என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன் எல்லா டேர்மையுமே. அப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க a மைனஸ் 3dயா? இப்போ a மைனஸ் 3d த ஹோல் ஸ்கொயர். அடுத்து a மைனஸ் dயா? ஸோ a மைனஸ் d ஸ்கொயர் அண்ட் தென் a பிளஸ் d ஸ்கொயர் அண்ட் தென் a பிளஸ் 3d the whole square which is equals to they have given 276. செகண்ட் இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க? sum of their squares which means what? நீங்க ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்றோம். ரெண்டுத்துமே டிஃப்ரெண்ட் இருக்கு. சரியா? நான் வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டு மேல ஹோல் ஸ்கொயர் போடல, தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி ஆட் போட்டுருக்கேன். சரிங்களா?
Now we know very well the basic formula for a minus b the whole square. சரிங்களா? என்ன ஃபார்முலா? a square minus 2ab plus b square. சரிங்களா? இந்த ஃபார்முலா just substitute here. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. So the first term is going to be a square minus 2 into a into 3d. 2 3s are 6 அப்போ 6ad வரும் plus 3d ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9d ஸ்கொயர்னு வரும். புரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் புரியுதா? அடுத்து செகண்ட் வேணா நான் கலர் மாற்றி எழுதுறேன். a மைனஸ் டி இதை நான் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ad பிளஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது டேர்ம் ஸ்கொயர் பண்றேன். a பிளஸ் டி ஸ்கொயர் பண்ணா ஐ வில் கெட் a ஸ்கொயர் பிளஸ் 2ad பிளஸ் டி ஸ்கொயர்னு வரும். அடுத்து இந்த கடைசி டேர்ம் நான் ஸ்கொயர் பண்றேன். ஐ வில் கெட் a ஸ்கொயர் பிளஸ் அதே 6ad பிளஸ் டி ஸ்கொயர்னு வரும் which is equals to 276. யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க நீங்களே பாருங்க. எஸ் நீங்களே பாருங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவா? அதே இந்த ஏடிலாம் கேன்சல் ஆகிடுங்க பாருங்க. மைனஸ் 6adயா இது பிளஸ் 6ad கேன்சல். அதே மாதிரி மைனஸ் 2ad பிளஸ் 2ad கேன்சல். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். a ஸ்கொயர் அடுத்து இங்க ஒரு a ஸ்கொயர் இங்க ஒரு a ஸ்கொயர். ஸோ ஐம் கெட்டிங் 4a ஸ்கொயர். அடுத்து டி ஸ்கொயர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இது 9, இது ஒரு 1 10, இது ஒரு 1, இது ஒரு டி ஸ்கொயர். ஸோ அப்போ மொத்தமா இதுவும் ஆக்சுவலி 9d ஸ்கொயர் தானே, கடைசியில் வரது 9. அப்போ 9 9 18 20d ஸ்கொயர் வருது. சரியா? ஸோ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. இது வரைக்கும் புரியுதா பாருங்க? இது வரைக்கும் புரியுதா பாருங்க? ஜஸ்ட் ஐ எம் ரைட்டிங் ஒன்லி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதை நான் எழுதிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? டேரெக்டாகவே அதை எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேன்சல் ஆகாமல் கேன்சல் ஆகிடும். அந்த a ஸ்கொயர் டி ஸ்கொயர் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதுல ஏவுடைய வேலை நமக்கு தெரியும்ல, இந்த a7 தெரியும்ல, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். 4a ஸ்கொயர் பிளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. அப்போ 4 டைம்ஸ் a ஸ்கொயர் என்ன 49 போடலாமா? பிளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 276. 49 இன்ட்டு 4 என்ன வரும்? 49 இன்ட்டு 4 என்ன ஆகும்? 276 மைனஸ் 196 வருமா? அப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 80 கிடைக்கும். அப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு 80/20. இதை கேன்சல் பண்ணா 4. d ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னா d வந்து நல்லா கவனிங்க. d ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னா d வந்து √4 which is பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போடணும். சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போடணும். சார் பிளஸ் 2 மட்டும் தான் சார் வரணும். இல்லை, நமக்கு தெரியும் 2 ஆன்சர் வரலாம். நம்ம சம் ஆஃப் அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு ஆன்சர்ல 2 வேரியேஷன் வரும். ஆன்சர்ல நமக்கு 2 வேரியேஷன் வரும். என்ன வேரியேஷன் வரும்? ஃபர்ஸ்ட் when a ஈக்குவல் டு 7 d ஈக்குவல் டு பிளஸ் 2 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ஸோ a மைனஸ் 3d a மைனஸ் d a பிளஸ் d a பிளஸ் 3dன்னு கிடைக்குது. சரியா? ஸோ வாட் ஐ எம் கெட்டிங் ஹியர் இஸ் a உடைய வேல்யூ 7 மைனஸ் 3 டைம்ஸ் 2, அடுத்து 7 மைனஸ் 2, அடுத்து 7 பிளஸ் 2, அடுத்து 7 பிளஸ் 3 டைம்ஸ் 2ன்னு வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? இது 7 மைனஸ் 6 1 7 மைனஸ் 2 5 7 பிளஸ் 2 9 அண்ட் தென் 7 பிளஸ் இது 13 வருது. 7 பிளஸ் 6. இப்போ அகைன் அது மாறும் இங்க. அப்போ எப்படி எழுதிங்க? 7 மைனஸ் 3 டைம்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். 7 பிளஸ் ஆஃப் மைனஸ் 2ன்னு வரும். அண்ட் தென் 7 பிளஸ் ஆஃப் 3 டைம்ஸ் மைனஸ் 2. இங்கேயும் அதே டேர்ம் தான் வரப்போகுது. இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ 13. 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 வில் பிகம் 9 வரும். 7 மைனஸ் 2 5ன்னு வரும். 7 மைனஸ் 6 1ன்னு வரும். அப்போ உங்களுக்கான ஆன்சர் 2 வருது. ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரிவர்ஸில் வரும். இங்கே நமக்கு ஒரு ஆன்சர் எப்படி கிடைச்சது? இந்த இடத்துல 1593ன்னு வருது. இந்த இடத்துல நமக்கு 13951ன்னு வரும். ஸோ உங்களை ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுதா? இவ்வளோதான்ப்பா ஆன்சர். ஸோ இந்த சம் மட்டும்தான் லென்த்தான சம். இந்த 5 மார்க் அப்படின்றதால இந்த சம் மட்டும்தான் லென்த்தான சம். அடுத்த சம் வந்து ஈஸி. பட் மேக் ஷுர் 2 சம்மும் போட்டு பார்த்துக்கோங்க. எது? சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு 2 சம் இருக்கும். எக்ஸாம்பிள் 1, எக்ஸசைஸ்ல 1. அதையும் போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதையும் போட்டு பார்த்துக்கோங்க. ஏபி வந்துறது கான்செப்ட் வைஸ் சிம்பிளா இருந்தாலும் கேள்வி கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. லென்த்தா போற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? ஏன்னா 5 மார்க் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அப்படிதான் வரணும். அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு போன சம் மாதிரி லென்த்தெல்லாம் போகாது. ஏன்னா கான்செப்ட் வைஸ் வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான்.
சில பேர் யோசிப்பீங்க இது 5 மார்க்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் இந்த கேள்வியை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம 5 மார்க்கை கன்சிடர் பண்றோம். பட் டு பி ஆனஸ்ட் இது ஒரு 5 மார்க்குக்கு தகுந்த ஒரு கேள்வி கிடையாது. சரிங்களா? பட் முடிச்சிடலாம். எதையுமே விட்டு வைக்க தேவையில்ல. அதனால த ரேஷியோ ஆஃப் 6th அண்ட் 8th டேர்ம் வந்து 7:9 அப்படின்னா 9th அண்ட் 13th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சம்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏவும் கொடுக்கல, டியும் கொடுக்கல. ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதுல 8வது டேர்மும் இப்போ இங்க 6th டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 7th இது 8th. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் 7/9 ரேஷியோல இருக்கு அப்படின்றாங்க. ரேஷியோன்றது ஃபிராக்ஷன் தான்மா. நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ரேஷியோ வந்து ஃபிராக்ஷன் தான். சரிங்களா? 7:9 என்ன அர்த்தம்? 7/9 அர்த்தம். அப்ப நான் எப்படி எழுதுவேன் இந்த கிவன் A6 டிவைடட் பை A8 இல்ல ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிக்கோங்க, அப்புறம் நம்ம ஃபிராக்ஷனை போடுங்க. கிவன் A6:A8 is equals to 7:9. அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்? A6 டிவைடட் பை A8 is equals to 7/9 போடலாம். அப்ப A6 அப்படின்றது நம்ம ஃபார்முலா படி எப்படி எழுதுவீங்க? A plus 5Dன்னு எழுதுவீங்களா? A8ன்றத A plus 7Dன்னு எழுதுவோம். ஏன்? நமக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? AN is equals to A plus n minus 1 times D அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபார்முலா வேணா ஒரு டைம் நீங்க எழுதியோட வச்சுக்கோங்க சைட்ல. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஏவும் டியும் கிடைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 9 எங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். 9 times A plus 5D is equals to 7 times A plus 7D வரும். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 9 into A 9A plus 9 5s are 45D is equals to 7 into A 7A அடுத்து 7 7s are 49Dன்னு கிடைக்குது. இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். 7A இந்த பக்கம் தள்ளுங்க, இந்த D இந்த பக்கம் தள்ளுங்க. ஸோ 9A minus 7A is equals to 49D minus 45D. So I'm getting 2A equal to 4D அப்படின்னு கிடைக்கும். இது கிளியரா? எஸ். அப்போ 2A equal to 4Dனா இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு A equal to 2Dன்னு வருது. A equal to 2D. ஸோ நமக்கு A வேல்யூ D வேல்யூ வேண்டாம். just we are finding only the relationship between A and D. அப்போ A வந்து 2 times Dன்னு வருது. இது ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு எழுதுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? டு ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் A9 is to A13 கேட்குறாங்களா? அப்போ இதை நான் ஃப்ராக்ஷன் எழுதுறேன். A9 டிவைடட் பை A13 is equals to இது நீங்க எப்படி எழுதுவீங்க? A plus 8Dன்னு போடுவோமா? n-1. அதே மாதிரி A13 I can write it as A plus 12Dன்னு போடுவோம். சம் இப்போ முடிய போகுது பாருங்க. இந்த A வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை 1 எடுத்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷனை 2 எடுத்துக்கோங்க. 1 into போடுங்க. 1 into சப்ஸ்டியூட் பண்ண என்னமா வரும்? A9 by A13 equal to இந்த ஏவுக்கு பதிலாக நான் 2Dன்னு போட போறேன். அப்போ எப்படி எழுதலாம்? 2D plus 8D divided by 2D plus 12Dன்னு எழுதுறேன். அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்னா 10D divided by 14Dன்னு வரும். Dயும் Dயும் கேன்சல், 10ம் 14ம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 5/7 வரும். அப்போ இந்த சம்முக்கான விடை A9 is to A13 is equals to 5:7 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த சம்மும் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. தட்ஸ் ஆல் வித் திஸ். சண்டே நான் ஆக்சுவலாக வீடியோ போட வேணாம்னு தான் பார்த்தேன். பட் ஸ்டில் நான் ரெகுலராக வந்து போடணும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 1 வீக் கம்ப்ளீட்டாக கேப் விட்டுட்டேன். அதனாலே தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வென் எவர் ஐ எம் கெட்டிங் டைம், டோன்ட் வரி, ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யுவர் லேர்னிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நம்ம டெய்லி 4 சம்மு தான் படிக்கிறோம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, 18 நாள் அப்போ எத்தனை ஆச்சு? நம்ம கிட்டத்தட்ட 36 2 மார்க் 36 5 மார்க் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நான் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஆனுவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் அதுல இருந்து எந்தெந்த டாபிக்லாம் வந்து உங்களுக்கு குவார்டர்லிக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேங்களா? சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கிருந்து எந்த 2 மார்க் கேட்பாங்க, எந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா 5 மார்க் கேட்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க தனியா பார்த்துக்கோங்க. சரிங்களா? பட் இந்த சீரீஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் பண்ண டிரைவ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ ஆர் நியூ. டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். ஓகேங்களா? உங்க நேம் போட்டு டே 18 ஒரு டிக் மார்க் ஆர் ஃபயர் ஒரு நெருப்பு ஏதாவது ஒன்று விட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.
See you all in another day. Bye.